வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. அதாவது இந்த மெயின் லைன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 இன்ச் வால்வு வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த மெயின் லைன் வந்துட்டு 3 இன்ச்சு. நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, சென்டரா கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பீஸையும் வந்துட்டு 2ஆ கட் பண்ணிக்கிட்டேங்க. கட் பண்ணி 3 இன்ச் எல்போ போட்டு மேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 3க்கு 2 1/2 ரெடியூசர் போட்டுட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 1/2 இன்ச் கேட் வால்வு வைக்க போறோம். அதாவது ஃபினோலெக்ஸ்ல ஒன் சைடு யூனியன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வால்வு தான் வைக்க போறோம். இந்த இடத்துல வந்துட்டு அந்த ரைசர் பைப் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்துட்டு அந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு 1 அடி ஹைட்ல இருக்க மாரி வச்சிருக்கேன். என்ன ரீசனுக்காக நான் ஹைட்டா வைக்க சொல்றேன் அப்டின்னா, நம்ம வந்துட்டு இந்த டைப் வால்வுல ஏதாவது யூனியன் கிட்ட ஏதாவது சம்திங் லீக்கேஜ் ஆகும்போது வந்துட்டு, நம்ம யூனியன் டைட் பண்ணணும் அப்டின்னா, கீழ இருக்கிற அந்த டஸ்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூனியன்ல வந்துட்டு ஒரு லேயரா ஃபார்ம் ஆயிரும். ரொம்ப கீழாவ வைக்கும்போது, இந்த மாரி கொஞ்சம் ஹைட் பண்ணி வைக்கும்போது, நமக்கு வந்துட்டு அந்த யூனியன டைட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்க தோட்டத்தில கேட் வால் இன்ஸ்டால் பண்றீங்க அப்டின்னா, எந்த ஒரு கேட் வால்வா இருந்தாலும் சரி, ஒரு அடி ஹைட்ல இருக்க மாரி வச்சுக்கோங்க. ஃபைனலா இந்த இடத்துல வால்வ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு, அந்த ஹேண்டில் வந்து ஸ்மூத்தா இருக்கா அப்டிங்கிறத செக் பண்ணிட்டு, அந்த யூனியனையும் ஒன்ஸ் டைட் பண்ணி விட்டுருவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்க தமிழா.